அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் நிம்மதியை தேடியே ஓடுகின்றோம். ஆனால் நிஜமான அமைதி எங்கே கிடைக்கும்? பணத்திலா, புகழிலா? இல்லை, அல்லாஹ் கூறுகின்றான், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் நினைவு கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. அல் குர்ஆன் 13வது அத்தியாயம் 28வது வசனம். அல்லாஹ்வின் நினைவில் முதன்மையானதும் மிக முக்கியமானதும் எது தெரியுமா? அதுதான் 5 நேர தொழுகை. அது வெறும் சடங்கல்ல, அது ஒரு சந்திப்பு. அது பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்தும் ஒரு சுத்திகரிப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன் சஹாபாக்களிடம் கேட்டார்கள், உங்களுடைய வீட்டுக்கு அருகில் ஒரு நதி ஓடி அதில் நீங்கள் தினமும் 5 முறை குளித்தால் அவரது உடலில் அழுக்கு ஏதும் ஒட்டியிருக்குமா? சஹாபாக்கள் இருக்காது என்றார்கள். அதற்கு நபி அவர்கள், இதுதான் 5 நேர தொழுகைக்கு உதாரணம். அல்லாஹ் அவற்றின் மூலம் பாவங்களை அகற்றுகின்றான். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். அது மறுமையில் நமது வெற்றியின் முதல் கணக்கு. நபி அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் ஒரு அடியானின் அமல்களில் முதலில் விசாரிக்கப்படுவது தொழுகையாகும். அது சீராக அமைந்துவிட்டால் அவன் வெற்றி பெற்றான். ஆதாரம் சுனன் திருமிதி. அது நமது வாழ்க்கையின் மையப்புள்ளி. எந்த வேளைக்கு மத்தியிலும் அல்லாஹ்வின் அழைப்புக்கு நாம் பதிலளிக்கும் தருணம். இன்றைய நொடியில் எங்கள் கையில் என்ன இருக்கின்றது? நிம்மதி வேண்டுமானால் அல்லாஹு அக்பர் என்று கூறி அல்லாஹுக்கு முன் தலை குனிந்திடுங்கள். உங்கள் பாரங்கள் இறங்கட்டும். அல்லாஹுவை நெருங்குங்கள். நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் இன்ஷா அல்லாஹ். மீண்டும் அருமையான ஒரு தலைப்புடன் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.